அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல தனுசு ராசினியர்களான நீங்க என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய கிரகணத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2025ஆம் ஆண்டில் 2 கிரகணங்கள் நிகழ இருக்குதுங்க. நாட்காட்டியை பொறுத்தவரை 2 கிரகணங்களும் மிக சிறப்பு வாய்ந்த தேதியில் நடைபெறுகின்றன. அத்தகைய நாளில் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் என்பது ஒரு முக்கியமான வானியல் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இது இந்து மதம் மற்றும் ஜோதிடத்திலும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் பற்றி சாஸ்திரங்கள் பல விதிமுறைகளை கூறுகின்றன. இந்த சூரிய கிரகணம் என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் முழுமையாகவோ அல்ல பகுதியாகவோ சந்திரன் வரும் ஒரு வானியல் நிகழ்வாகும். வானியல் நிகழ்வு ஒரு காட்சி மட்டுமல்ல, உலகின் பல்வேறு பகுதிகளில் கலாச்சார, அறிவியல் மற்றும் வானியல் முக்கியத்துவத்தையும் கொண்டுள்ளது. அந்த வகையில் வரும் 2025ஆம் ஆண்டில் 2 சூரிய கிரகணங்கள் நிகழ இருக்குதுங்க. இது ஒரு மத கண்ணோட்டத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. முதலில் 2 கிரகணங்களும் பகுதி கிரகணங்களாக இருக்கும் என்பது தெரிந்து கொள்ளுங்கள். இந்த 2025ஆம் ஆண்டு கிரகணம் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன என்று பார்க்கும்போது, இந்த 2025ஆம் ஆண்டில் செப்டம்பர் 21ஆம் தேதி நிகழக்கூடிய ஒரு சூரிய கிரகணம் என்பது பகுதி சூரிய கிரகணம் மட்டுமல்லாமல் இந்த ஆண்டின் 2வது சூரிய கிரகணமாக இருக்குதுங்க. இந்த கிரகணம் இரவு 11 மணிக்கு தொடங்கி அதிகாலை 4 மணி வரை நீடிக்குங்க. இந்த கிரகணம் இந்தியாவிலும் தென்படாது. இந்த கிரகணம் ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் மட்டுமே தெரியுங்க. அதே போல் இந்த கிரகணம் பஞ்சாங்கத்தின்படி முதல் கிரகணம் சைத்ரா அமாவாசை நாள் நடைபெறுகிறது. 2வது சூரிய கிரகணம் பித்ருபட்சம் என்று சொல்லக்கூடிய மகாலயபட்சமான 15 நாட்களின் முடிவில் சர்வ பித்ரு அமாவாசையான மகாலய அமாவாசை நாளில் நடைபெறுகிறது. 2 தேதிகளும் மிக சிறப்பு வாய்ந்தவைங்க. சைத்ர நவராத்திரி சைத்ரா அமாவாசைக்கு பிறகு தொடங்குகிறது மற்றும் முன்னோர்கள் சர்வ பித்ரு அமாவாசையில் அனுப்பப்படுகிறார்கள் என்பதும் ஐதீகமாக உள்ளது. அந்த வகையில் முதல் சூரிய கிரகண நாளில் சனி அமாவாசையும் உள்ளது. இந்த நாளில் சனி கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். சனியினுடைய பெயர்ச்சி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்குங்க. ஏனென்றால் சனீஸ்வரரை விட்டு வெளியே குருவினுடைய ராசியில் நுழைகிறார். இது அனைத்து ராசி அறிகுறிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமா அமைகிறது. இதன் காரணமாக தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும், அப்படிப்பட்ட இன்றைய நாளில் நீங்கள் தனுசு ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, சனி அமாவாசை நாளில் சைத்ரா அமாவாசை நாளில் சூரிய கிரகணம் ஏற்படும் போது தானத்தின் பலன் அதிகரிக்குங்க. இந்த நாளில் நீராடி தானம் செய்ய வேண்டும். இந்த நாளில் செய்யப்படும் நன்கொடைகள் நிறைய பலன்களை தரும் என கூறப்படுகிறது. எனவே 2 நாள் கிரகணத்துடன் ஏழைகளுக்கு நன்கொடை வழங்க வேண்டும். அப்படி செய்யும் போது எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் இந்த கிரகணத்தின் போது நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய காரியங்கள் என்ன என்று பார்க்கும்போது, செப்டம்பர் 22ஆம் தேதி காலையில் எழுந்ததும் குளித்து விட வேண்டும். கல் உப்பு, மஞ்சள், வேப்பிலை கலந்த நீரில் குளிப்பது மிகவும் நல்லது. அதே போல கல் உப்பு, மஞ்சள் கலந்த நீர் வீடு மற்றும் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும். கல் உப்பு, மஞ்சள் கலந்த நீரை வீடு முழுவதும் தெளித்து விட வேண்டும். அதே போல் வீட்டில் உள்ள சாமி படங்களை மஞ்சள் கலந்த நீரால் துடைத்து வீட்டில் ஏதாவது தீர்த்தம் இருந்தால் பூஜை அறை தெளித்து விடலாம். பூஜை அறையும் வீட்டையும் புனிதமாக்கிய பிறகு வீட்டில் உள்ள தெய்வங்களுக்கு நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். வீட்டில் சாமி சிலைகள், வேல் ஏதாவது வைத்திருந்தால் பால், சந்தனம், மஞ்சள், நீர், தேன் ஆகியவற்றை அபிஷேகம் செய்ய வேண்டும். சாமிக்கு படைத்த நெய்வேத்தியத்தை முதலில் மற்றவர்களுக்கு தந்த பிறகுதான் நாம் சாப்பிட வேண்டும். அது மட்டுமில்லாமல் வீட்டில் உள்ள வாகனங்களையும் சுத்தமான தண்ணீரால் சுத்தம் செய்து எலுமிச்சை கட்டுவது கிரகணத்தால் ஏற்பட்ட அபரிமிதமான தீய சக்திகளின் பாதிப்பில் இருந்து மீளலாம். கிரகணத்திற்கு பிறகு தான தர்மங்கள் செய்வது மிகவும் விசேஷமானதாகும். அதிலும் பால், அரிசி, தானியங்கள் போன்றவற்றை தானம் செய்வது மேலும் சிறப்பு. இல்லாவிடில் முடிந்த அளவிற்கு 2 பேருக்காவது அன்னதானம் செய்யுங்கள். எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். அது மட்டுமில்லாமல் தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, கண்ணுக்கு பாதுகாப்பு மிக மிக அவசியங்க. கிரகணத்தினை நேராக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது. சிறப்பு வடிகட்டிகள் என்று சொல்லக்கூடிய சோலார் ஃபில்டர்ஸ் உள்ள கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் மூலமாக மட்டுமே பார்க்க வேண்டும். அதே போல் தியானம்
செய்வது நல்லது. பல ஆன்மீக நம்பிக்கைகளின்படி கிரகணத்தின் போது தியானம் செய்வது மற்றும் மந்திரங்களை ஜெபிப்பது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் என கூறுகின்றன. வீட்டில் இருக்க வேண்டும், அதாவது இந்த கிரகண நேரத்தில் தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது அதிக அளவு வெளியில் இருப்பதை தவிர்ப்பது நல்லது. அதே போல உணவுகளை மூடி வைத்து பாதுகாக்க வேண்டும். கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கெடக்கூடும் என்பதால் அவற்றை மூடப்பட்ட உரை மூடிய பானைகளில் வைத்திருக்கவும், சிலர் துளசி இலையை அல்லது தர்பை புற்களை உணவில் வைப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர். கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேண்டும். கிரகண நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமாக குளித்துவிட்டு வீட்டின் சூழலை தூய்மைப்படுத்துவதே நல்லது. சாத்வீக உணவுகளை சாப்பிடுவதை கிரகண நேரத்தில் முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிட வேண்டும் என்பவர்கள் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், நட்ஸ், பால் பொருட்கள் ஆகியவற்றை தாராளமாக சாப்பிடலாம். இந்த சூரிய கிரகணத்தின் போது நீங்கள் தவிர்க்க வேண்டி என்ன என்று பார்க்கும்போது, நேரடியாக நீங்கள் சூரிய கிரகணத்தை பார்க்க வேண்டாம். சூரியனை நேரடியாக பார்ப்பதை தவிர்க்க வேண்டும். இதனால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, கர்ப்பிணி பெண்களை பொறுத்த வரைக்கும் கிரகணத்தின் நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் இதனால் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படலாம். கிரகண நேரத்தில் உறங்க வேண்டாம். கிரகணத்தின் போது உறங்குவதை பலர் தவிர்க்கிறார்கள், ஏனெனில் அது உடல் மற்றும் மனசோர்வை அதிகரிக்க கூடும் என நம்பப்படுகிறது. எதை சாப்பிடக்கூடாது என்று பார்க்கும்போது, கிரகணத்தின் போது சமைத்த உணவுகள், வெங்காயம், பூண்டு, அசைவம் ஆகியவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இவை உடலுக்கு தீங்கினை ஏற்படுத்தும். அதே போல் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. கத்தி, கத்திரிக்கோள் போன்ற கூர்மையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல தனுசு ராசினியர்களான உங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சிம்மத்தில் சுக்கிரனும், கேதுவும், கன்னிராசியில் சூரியன், புதன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல் துலாம் ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் ராகு இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்து சுக்கிரன் பெரிய கஷ்டங்களை தந்திருக்காரு என்றாலும் அவர் பாக்கியஸ்தானத்தில் நுழைவது சிறப்பு நற்பலன்களை செய்யுங்க. பாக்கியஸ்தானத்தில் இருந்த சூரியன் புரட்டாசி மாத பிறப்பில் நுழைகிறார். அங்கே ஆட்சி பெற்ற புதனோடு இணைகிறாருங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் 9க்கும் 10க்கும் உரியவர் இணைந்து 10ல் இருப்பது தர்ம கர்மாதிபதி யோகத்தை செய்யும் அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். எனவே நினைத்த காரியங்கள் அனைத்து ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்குதுங்க. அதே போல் வேலை செய்யும் இடத்திலும் தொழிலிலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே போல் நீங்கள் எதிர்பாராத பலலாம் உங்களுக்கு உண்டுங்க. அதே போல் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்குங்க. கலைஞர்களுக்கு ஆதாயம் கிடைக்க இருக்கு. 7ல் குரு சுப பார்வையா ராசியை பார்ப்பதும் 3ல் உள்ள ராகுவும் உங்களுடைய வெற்றியை உறுதி செய்யுங்க. இருந்தாலும் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, தனுசு ராசிக்கு சுக்கிரன் பகை என்பதால் சில நன்மைகளுக்கு இடையிலும் மறைமுகமான தீமைகள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு. அதை நீங்கள் நுட்பமாக கவனித்து விலக்கிக் கொள்ள வேண்டுங்க. முதலீடுகள் செய்யும் போது கவனத்தோடு செய்ய வேண்டும். 9ல் உள்ள கேது இருப்பதால் தந்தை மகன் கருத்து வேறுபாடுகள் வரலாங்க. வீடு மனை பத்திரப்பதிவில் நீங்கள் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லதுங்க. உங்களுடைய அலட்சியம் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். அதனால் அதிக கவனம் மிக மிக நல்லது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது மட்டுமில்லாமல் வீட்டிற்கு அருகாமையுள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.